ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambuttur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அதுலாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, தனுசு ராசியில் பாருங்க, முதல்ல சுக்கிரன் அமர்றார். எப்போ? டிசம்பர் 20, 2025 பார்த்தீங்கன்னா ஜனவரி 13 வரைக்கும் சுக்கிரன் அமரக்கூடிய இடம் எது அப்படின்னா தனுசு ராசியில் அமர்றார். அவருக்கு பின்னாடியே பாருங்க புதன் வராரு. டிசம்பர் 29 ஜனவரி 13 வரைக்கும் புதன் பார்த்தீங்கன்னா தனுசுல அமர்றார். இவங்க 2 பேரும் சேர்ந்து 29 அதாவது டிசம்பர் 29 ஜனவரி 13 வரைக்கும் 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க. ஏறக்குறைய 16 நாட்கள். இந்த 16 நாட்கள் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில இவங்க 2 பேரும் சேர்ந்து அமர்றது. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் பல ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்க தான் போகுது. பேர்லயே பார்த்தா உங்களுக்கு தெரியும், லக்ஷ்மி நாராயண யோகம், பேர்லயே லக்ஷ்மி இருக்கா. ஆக எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகுது இந்த வீடியோல பார்க்கலாம். இதை பாருங்க, நாங்க 2 பகுதியா சொல்லுவோம். முதல்ல சுக்கிரன் அமர்ந்துடுறாரு இல்லைங்களா, சுக்கிரன் கொடுக்கக்கூடிய பலன்கள். அவருக்கு பின்னாடி அதாவது 9 நாட்கள் கழிச்சுதான் புதனும் சேர்ந்து அமர்றாரு. ஆக 2 பேரும் கன்ஜங்ஷன் ஆகி கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு 2 விதமா சொல்லுவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்க ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் வரும் அப்படின்றது தெரியும். இந்த மாதிரி சின்ன சின்ன சூக்ஷமான விஷயங்களும் நாங்க பாத்தீங்கன்னா மக்களுக்கு சொல்றோம். எதுக்கு அப்படின்னா, நம்ம பாருங்க எல்லாருமே வாழ்க்கையில நிறைய கஷ்டத்துல ஓடிட்டே இருக்கும். ஏதாவது கொஞ்சம் காலம் நம்மளுக்கு லக் அடிக்காதா, இந்த காலம் நம்மளுக்கு செஞ்சா நல்லது நடக்கும் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சந்தேகங்கள் இருக்கும், நிறைய ஆசைகள் இருக்கும். இந்த ஆசைகள் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன சூக்ஷமான விஷயங்கள் அப்படின்றது இருக்கு. இந்த மாதிரி பல சூக்ஷமான விஷயங்களை உங்களுக்கு சொல்லி நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பதிவுங்க. ஆக வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நேரத்தை வீண் பண்ணாம சட்டன் பலனுக்குள்ள போயிடலாம் வாங்க. மேஷ ராசி அன்பர்கள், உங்களுக்கு என்ன பாவம்? தனுசு உங்களுக்கு எத்தனாவது பாவம் அப்படின்னா 9ஆம் பாவம். 9ஆம் பாவம் அப்படின்றது அதிர்ஷ்டம், ஆன்மீகம், இது சார்ந்த ஒரு விஷயம். அப்பாவை குறிக்கக்கூடியது. நம்ம சின்ன டிராவல், வெளிநாடு படிப்பு போறது, மேல் படிப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை குறிக்கக்கூடிய பாவம் தான் பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவம். இந்த 9ஆம் பாவம் அப்படின்றது பாருங்க, பாக்கியஸ்தானம் அப்படின்னு மட்டும் சொல்றது இல்லைங்க, அதிர்ஷ்டஸ்தானம் அப்படின்னு ஜோதிடத்தை சொல்றது உண்டு. இந்த அதிர்ஷ்டஸ்தானத்துல அதிர்ஷ்ட கிரகமான சுக்கிரன் உட்கார்றான். உங்களுக்கு டைம்ல நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் முற்பகுதியில சுக்கிரன் தனிச்சு உட்கார்றான். இப்ப என்ன ஆகும்? இப்ப மேஷராசி என்பர்கள் பாருங்க, எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குங்க. இப்ப எனக்குனாலும் சரி, உங்களுக்குனாலும் சரி, ரொம்ப நாளா இது என்னோட கனவு, இது என்னோட ஆசை, இது கிடைச்சா போதும், நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், என் வாழ்க்கையினோட குறிக்கோளே இது ஒண்ணுதான் அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு நிறைய விதமான ஆசைகள் அப்படின்னு இருக்கோம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆசை, லாங் ஸ்டாண்டிங் டிசையர்ஸ், ரொம்ப நாளா நான் ஆசைப்பட்ட ஒண்ணு கிடைச்சிருச்சுப்பா அப்படின்ற ஒரு அமைப்பு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு சிலருக்கு பாருங்க, இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேருக்கு பாருங்க இந்த ஜாக்வார் கார் மேல ஆசை இருக்கும் இல்லைங்களா. இப்போ எனக்கே கூட ஜாக்வார் கார்னா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு சிலருக்கு பாருங்க ஜாக்வார் கார் ஆசை இருக்கும், ஒரு சிலருக்கு பென்ஸ் கார் ஆசை இருக்கும், ஒரு சிலருக்கு பாருங்க ஒரு பிள்ளைப்பா, அந்த பிள்ளை நான் ரொம்ப நாளா சைல்ட்ஹுட்ல இருந்து அந்த பிள்ளையை ஃபாலோ பண்றேன், அந்த பிள்ளை என் வாழ்க்கையில கிடைச்சிச்சுன்னா போதும்பா, என்னோட ஜென்மமே சாபல்யம் அடைஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ஒரு கனவு, ஒரு ஆசை. நாங்க பாருங்க ஆல்ரெடி லவ் பண்ணோம், அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணின்னு போயிடுச்சு, இப்போ நான் தனிச்சு இருக்கேன், அந்த பிள்ளையை என்னால மறக்கவும் முடியல, வேற மூவ் ஆன் பண்ணவும் முடியல, அந்த பிள்ளை என் வாழ்க்கையில திரும்பி வந்தா கூட ஏத்துக்க நான் ரெடி, வந்தா நல்லா இருக்கும் இப்படின்ற ஆசை. இந்த மாதிரி பலவிதமான ஆசைகள், குரோனிக் ஒரு ஆசை அப்படின்னு சொல்லலாம், லாங் ஸ்டாண்டிங் டிசையர்ஸ், குரோனிக் டிசையர்ஸ், இந்த மாதிரி ஆசைகள் ஏதோ ஒண்ணு பூர்த்தியாகும் அப்படின்றது நிதர்சன உண்மை. புரியுதுங்களா? இது பாருங்க, சுக்கிரன் 9ஆம் பாவத்துல உட்கார்றது, அதுக்கும் மேல வீடு வாங்குறது, சொத்து பத்து வாங்குறது, நிலப்புலம் வாங்குறது, இந்த மாதிரி ஒரு அமைப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ பாருங்க, சுக்கிரனும் புதனும் இணைஞ்சு, இதை நான் முன்னாடியே பேசும்போதே சொன்னேன், லக்ஷ்மி நாராயண யோகம். சில பாவங்கள்ல அது லக்ஷ்மி நாராயண யோகம் ரொம்ப வீரியமா வேலை செய்யும். உங்களுக்கும் இந்த 9ஆம் பாவம் அப்படின்றதுனால லக்ஷ்மி நாராயண யோகம் ரொம்ப வீரியமா வேலை செய்யும். இப்ப புதனும் உட்கார்றான். ஆக்சுவலி சுக்கிரன் மட்டும் தனிச்சு இருக்கும்போது ஏதோ ஒரு விதத்துல அதிர்ஷ்டம், ரொம்ப நாள் ஆசை நிறைவேறுது, கையில காசு நடமாட்டம் நிறைய இருக்கிறது, அது பொண்ணா இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு கிடைக்கிறது. நான் ரொம்ப நாள் நான் முதலே சொன்னேன், ஜாக்குவார் கார் ரொம்ப ஆசை எனக்கே கூட. அப்ப நீங்க ஜாக்குவார் கார் வாங்கிடுவீங்களா மேடம் அப்படின்னா, எனக்கு 9ஆம் பாவத்துல வரல, நான் ரிஷபம், எனக்கு 8ஆம் பாவத்துல வந்திருக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் நம்ம ஆசைப்படுவோம் பார்த்தீங்களா, இது நிறைவேறக்கூடிய காலகட்டம். சுக்கிரன் மட்டும் தனிச்சு இருக்காரு அப்படின்னும் போதே பின்னாடி இந்த ஜனவரி 29 புதனும் சேர்றாரு. அப்ப லக்ஷ்மி நாராயண யோகம் முழுசும் வேலை செய்யும். முழுசா வேலை செய்யும் போது என்ன ஆகும்?
மேஷம், நான் வந்து பாருங்க ரொம்ப நாளே எனக்கு அதிர்ஷ்டம்னா என்னன்னே தெரியாதுங்க. பொதுவாக ஒரு சில ராசிகளுக்கு வந்து பாருங்க அதிர்ஷ்டம்னா என்னன்னே தெரியாது. அதிர்ஷ்டம் அப்படின்னா என்னப்பா, நாங்கெல்லாம் உழுந்து 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 வேலை செய்கிறோம், அடிபட்டு மூக்கு வாயில ரத்தம் வர அளவுக்கு வேலை செய்கிறோம். ஆனால் எங்களுக்கு பெருசாக வந்து லக்கு ஃபேவர் ஆகுது இல்லைப்பா. பொதுவாகவே இங்கே லக்கை யாருமே நம்பாதீங்க. லக்கு ஃபேவர் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின் போது நம்மளோட முன்னேற்றம் தடைப்படும். உழைப்பை நம்புங்க. உழைப்பை நம்பினவங்க என்றைக்குமே வீண் போகிறதில்ல. நம்ம உழைப்பு நம்மளுக்கு காலத்துக்கும் பேரும் சொல்லும், சோறும் போடும் அப்படின்றது நியாயம். பட் இந்த 9ஆம் பாவத்தில் இருக்கும்போது நமக்கே கூட கொஞ்சம் லக் வந்து ஃபேவர் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு இது வரைக்கும் வந்து நான் லக்கே கிடையாது, உண்மைதான். இப்போ நான் ரொம்ப சாதாரணமாக ஒரு வேலையை செஞ்சேன். இப்போ நம்ம சிலர்லாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, ஒரு நகைக்கடையில் போயிட்டு ஒரு மூக்குத்தி வாங்கியிருப்பாங்க, ஒரு சின்ன கம்பல் வாங்கியிருப்பாங்க, 1 கிலோ தங்கம் விழுந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு சில ஜாதகத்துக்கு உண்டு. உடனே எல்லா மேஷராசி என்பர்களும் எனக்கும் இருக்கா அப்படின்னு கேட்காதீங்க. சில ஜாதகத்துக்கு சுய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதியினோட தசை நடக்குது, தனாதிபதியினோட தசை நடக்குது, லாபாதிபதியினோட தசை நடக்குது அப்படின்லாம் இருக்கும்போது வரத்துக்கு கிளிக் ஆகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குங்க. அந்த மாதிரி இந்த தசையெல்லாம் இல்லைங்க. எனக்கு எப்படி வரும், எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் அதிர்ஷ்டம் அப்படின்றது வரும். இவ்வளோ நாள் வந்து பாருங்க என்னோட மாத வருமானம் ஒரு 2 லட்சம் ரூபாய் அப்படிதான் இருக்கு, இல்லை 50,000 ரூபாய் அப்படி இருக்குன்னா இந்த காலகட்டம் எனக்கு ஒரு புது வருமானம், ஒரு புது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாபம் அப்படின்றது வரும். ஏதோ ஒரு விதத்தில் அதிர்ஷ்டம் அப்படின்றது வரும். எனக்கு ஆன்மீகம் சார்ந்த நாட்டம் அப்படின்றது வரும். அந்த ஆன்மீகம் சார்ந்த நாட்டத்தை நான் எப்படி, இங்கே புதன் கூட இருக்காங்க. புதன் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதி புத்திசாலியான கிரகம். எதில் இருந்தாலும் அது அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா புது யுக்திகளை கையாளுவான். புது யுக்திகளை கையாண்டு அதை வந்து காசாக கன்வெர்ட் பண்ணுவான். சுக்கிரனோட சேர்ந்து இருக்கும்போது என்னோட புத்திசாலித்தனத்தை நான் காசை கன்வெர்ட் பண்றேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. இங்க புதன் என்ன பண்ணுவான், அதிர்ஷ்டம் வருது பார்த்தீங்கன்னா, அந்த அதிர்ஷ்டத்தை எப்படி பெர்மனண்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் கொடுப்பான். புரியுதுங்களா? இப்போ ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப நாளாக ஒரு கன்சர்னில் வேலை கிடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. அந்த கன்சர்னில் வேலை கிடைச்சிருச்சு. வேலை கிடைச்சிட்டோடனே இந்த புதனும் செய்கிறதுனால என்ன பண்ணுவான் அப்படின்னா பல டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி அந்த இடத்துல நான் எப்படி வித்ஸ்டாண்ட் ஆகுறது. நான் என்னமோ கிளர்க்காக தான்ப்பா போனேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜருக்கு பிஏவா வந்துட்டேன் அப்படின்னு நிறைய பேரோட டாக்டிக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. இந்த மாதிரி பல சாதுரியமான விஷயங்களை புதன் உங்களுக்கு சொல்லி கொடுப்பா. நீங்கள் அந்த மாதிரி சில சாதுரியமான சில டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன விஷயத்தை ஆசைப்பட்டீங்களோ அதை ஸ்டிக் ஆன் பண்ணிப்பீங்க. பல எக்ஸாம்பிள் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்கேன், புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எனக்கு ஆன்மீகம் சார்ந்த நாட்டம் அப்படின்றது அதிகரிக்குது. ஆன்மீகம் சார்ந்த நாட்டமும் என்ன பண்ணுறேன், எனக்கு ஆன்மீகம் சார்ந்த நாட்டம் அதிகரிக்குது. நான் கோயிலுக்கு போகலான்னு நினைக்கிறேன். நான் மட்டும் கோயிலுக்கு போனால் எனக்கு என்ன வருமானம் வரும், இங்கே புதனும் கூட சேர்ந்துருக்கால, போடு ட்ரிப்பை போடு, 10 பேரை வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் போய் எல்லாரையும் சேர்த்து விட்டுட்டு எனக்கு நான் ஃப்ரீயாக போயிட்டு வந்துட்டேன். அது இல்லாமல் அந்த ஆன்மீக ட்ரிப்பில் எனக்கு ஒரு வருமானமும் வந்துச்சு. நான் வந்து பாருங்க 10,000 ரூபாய் செலவு பண்ண 5,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த டாக்டிக்ஸ் இது புதன் கொடுப்பா. நீங்களோ அப்படி செய்வீங்க. இந்த 2 கிரகத்தினோட காம்பினேஷன் அப்படி செய்யலை அப்படின்னு இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலர் பீரியடை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாருங்க 9ஆம் பாவம் அப்படின்றது தந்தையினோட பாவமும். அப்போ அப்பாவுக்கு நிறைய சொத்து இருக்குங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் பெருசாக வந்து பேச்சுவார்த்தை கிடையாது. ஏன்னா நான் மேஷம், என்னால் வந்து நடிக்க முடியாது, என்னால் வந்து ஹானஸ்டியை தவற முடியாது, என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்க முடியாது. எங்கள் அப்பா என்ன வந்து ஒரு நீ எதுக்குமே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை என்னை இப்போ வரைக்கும் ஹர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நான் வந்து அவருக்கு என்ன வசதி இருந்தாலும் அவரோட இருந்துட்டு போட்டோன்னு விட்டுட்டேன். ஆனால் இந்த காலகட்டம் நான் என்ன பண்ணுவேன், சுக்கிரனும் புதனும் காம்பினேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, அடவிடு எப்பயோ சொன்னார், இப்பயே நம்ம ரோஷத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா காசை விட்டு கொடுக்கணும், போகலாம், அப்பா கிட்ட வந்து மனசுக்கு பிடிக்கல அப்படின்னா பேசலாம் அப்படின்ற மாதிரி பேசுவீங்க. 2 ஆஸ்பெக்ட்ல உங்களுக்கு நடிக்க தெரியாது ஃப்ராங்கா சொல்லணும் அப்படின்னா. பியாண்ட் தட் நடிக்க மாட்டீங்க இப்போ கூட, சரி ஓகே விட்டு கொடுக்கலாம், விட்டு கொடுத்தா நம்மளுக்கு வந்து பின்னாடி வரவு இருக்குது, அதனால விட்டு கொடுக்கலாம் அப்படின்ற எண்ணம் மேலோங்கும். இந்த கேரக்டரை யார் உங்களுக்கு இன்டியூஸ் பண்ணுவா அப்படின்னா புதன் இன்டியூஸ் பண்ணுவோம். ஆக அப்பா கூட ஒரு நல்ல உறவு அப்படின்னு வைக்க ஆரம்பித்த உடனே அப்பானால ஆதாயம் அப்படின்றது வரும். இந்த பர்டிகுலர் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பானால ஆதாயம், இந்த 16 டேஸில் அப்பானால ஒரு ஆதாயம் அப்படின்றது வரும். நிறைய மேஷராசி என்பர்கள் நீங்கள் வந்து ரொம்ப இளம் வயசு இருக்கீங்க, வெளிநாட்டுக்கு படிக்க போகணும் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் சாலிடாக வெளிநாடு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக சுக்கிரனை பற்றி சொல்லணும் அப்படின்னா மேஷராசி என்பர்களுக்கு பகை கிரகம். உங்களோட ராசி அதிபன் யாரு, செவ்வாய் பகவான் இல்லைங்களா, அவனுக்கு பகை கிரகம். அது மட்டும் இல்லாமல் 2 மற்றும் 7க்கு அதிபன். தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், கலத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்போ இந்த காலகட்டம் பேசக்கூடிய தன்மை அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்கும், இனிமையாக பேசுவீங்க. பொதுவாக வந்து பாருங்க மேஷத்துக்கு ரொம்ப இனிமையாலும் பேச தெரியாது, ஹானஸ்டாக பேச தான் தெரியும். ஆனால் இந்த காலகட்டம் இனிமையாக பேசுவீங்க. நிறைய மேஷராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் லவ் ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டுங்க.
அதெல்லாம் தப்பா? அதெல்லாம் தப்பு இல்லைங்க. அது வந்து உங்களோட வாழ்க்கையை பொறுத்து. நீங்க லவ் பண்றீங்களா, ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா, அதெல்லாம் வந்து உங்களோட லைஃப். நாங்க பிளானட்ஸ் என்ன சொல்லுது அதை தான் சொல்லணும். சரி, அடுத்து புதன் பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா, புதன் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கு சமமான ஒரு கிரகம். 3 மற்றும் 6க்கு அதிபன். இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். எதிரிகள் இருந்தா கூட பேசியே சமாளிக்கக்கூடிய திறமை அப்படின்றது இன்பில்ட்டாவே உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற லெவல்ல இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் ரொம்ப சூப்பரா உங்களுக்கு வேலை செய்யும். ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு இந்த காலகட்டம் ரொம்ப அமோகமா இருக்குங்க. இந்த காலகட்டம் ஏதாவது முக்கியமான விஷயம் எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கோங்க. நிறைய நல்லது அப்படின்றது நடக்கும். வாழ்த்துக்கள்.